மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் சென்னை சென்றிருக்கிறார். ஆப்வியஸா எதிர தொண்டர்கள் கூட்டம் அம்மை நிக்குது. அப்ப பொழந்து கட்ட வேண்டிதான் இந்த ட்ரக் மாஃபியா பிரச்சனையில இருந்து பொய் சொல்லிட்டு போயிருக்காருன்னு முதல்வர் சொல்றாரு. என்ன பொய் சொல்லுங்க, நம்ம இங்கே பேசிடுவோம். நாங்க மாநில அரசுக்கு தரல, நேரடியா மக்கள்கிட்டயே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. எந்த மக்கள்கிட்ட கொடுத்தாருன்னு சொன்னா பரவாயில்ல. பொய் சொன்னாரு, உண்மை சொல்றாரு. நம்ம பார்க்க மோடி ஒன்று சொல்றாரு, ஸ்டாலின் ஒன்று சொல்றாரு. எது உண்மை நமக்கு தெரிஞ்சிடும். நான் ஒரு நம்பர் சொல்றேன், நீங்க ஒரு கவுண்டர் நம்பர் சொல்லுங்க. 10 வருஷத்துல 11 லட்சம் கோடி பாஜக கூட்டணி அரசு தமிழ்நாடு கொடுத்திருக்கு. 2004 இருந்து 14 வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு எவ்வளவு கொடுன்னு சொல்லிருங்க. இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு போச்சு, எவ்வளவு வருது, அதிகமா கொடுக்குறீங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் இது மேல பேசுறேன் சார். அதான் திரும்ப சொல்றேன். திரும்ப நீங்க சொல்லுங்க. இனிமே பாண்டே சார் தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க டக்குன்னு. இப்ப சொல்லுங்க. நான் என்ன உதாரணம்? மத்திய அரசும் தெளிவா சொல்லணும். 5000 சில்லற கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. 5 மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகம். அவ்வளவுதான் கால்குலேஷன் வச்சிருப்பீங்க. அவ்வளவுதான். மோடி முதல்வரா இருக்கும்போது சொன்னார்ல, இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கு, ஒரு பாலாறு தண்ணீரை சென்னை கொடுக்க கூட ஆர்ப்பாட்டம் பண்ணறாங்க. கேளுங்க. அவங்க ஊருக்காக போறாங்க. இவ்வளவுதான். நம்ம ஊருக்காக தானே சார், தமிழ்நாட்டுக்காக தானே பேச முடியும். கோயம்புத்தூரோட அரியலூருக்கு நான் மெட்ரோ கொண்டு வரேன், கோயம்புத்தூரோட ரெட்டப்பாலத்தை நான் அரியலூருக்கு கொண்டு வரேன்னா பரவாயில்ல. இங்கே உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்துக்கும் நொய்டாவுக்கும் நம்ம மெட்ரோ கொண்டு வருவோம். மத்திய அரசு சாங்ஷன் பண்ணது கரெக்டாக பணத்தை தமிழ்நாட்டில் எக்ஸ்டென்ஷன் போடுறாங்க, இன்னும் மத்திய அரசு கொடுக்கலன்றாங்க. மாநில அரசு நிதியிலேயே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோன்றாங்க. இங்கே தான் நியாயம் வருது. பரந்தூர்ல விமான நிலையம் கொடுக்குறேன். நாங்கள் என்ன பண்ணீங்க? விமான நிலையம் ஆரம்பிச்சிருக்கா? ஏன் ஆரம்பிக்கல? மக்கள் போராடுறாங்க. அவ்வளவுதான். தானே செய்யணும். மெட்ரோ நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க சார். நார்த் இந்தியாவுக்கு நம்ம போனா அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க, நமக்கு இங்க வந்தா நாம கான்ட்ரிபியூட் பண்றோம். இது உள்ளதுதான். ஆனா இங்க அதிகமா பண்றோம், ரிட்டர்ன் வர மாட்டேங்குது. நான் பாண்டே பார்வல் பேசுறேன், நீங்களே பேசிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ள தப்பு வரல, அதை பத்தி ஒரு இது பேச. வெள்ள தப்ப சூப்பரான வேண்டும். வெள்ளத்தப்ப சென்னைக்கும் நெல்லைக்கும் 2 கேப்ல ஒரு 4 நாள் கேப்ல வெள்ள வந்துச்சு. தமிழக முதலமைச்சர் அப்ப எங்க இருந்தார் சொல்லுங்க? டெல்லியில இருந்தார். என்ன பண்ணார் சொல்லுங்க? எப்ப சொல்லுவோம்? என்ன சொன்னார்? என்ன செஞ்சுட்டு இருந்தார் சொல்லுங்க? டெல்லியில இருந்தார். சரி, பேசினதா சார்? ஏன் சார் உங்களுக்கு நீங்க ஒரே கேள்வி 100 முறை கேட்பீங்க. நான் எங்க போனாருன்னு சார் ஏற்கனவே பேசிட்டு சொல்லீங்களா? பிரதமரை சந்திக்க போயிருக்கேன். பிரதமர் எங்க முதலமைச்சர் எங்க போனாரு? கடைசி நேரத்துல பெர்மிஷன் வாங்கி கடைசி நேரத்துல கூட்டத்துக்கு அத சொல்லுங்க. பிளான் இருந்துச்சு. அத சொல்லுங்க. அப்ப கேன்சல் பண்ண மாட்டீங்களா? எதை கேன்சல் பண்ண? பிரதமரை சந்திக்கலாம். எதை கேன்சல்? இது ஏற்கனவே வரல, சென்னைக்கே வரல. இதையே சேர்த்து கேட்கலாம். முதல்வர் யோசிக்கல. உங்களை ஜர்னலிஸ்டா பார்க்க மாட்டாங்க, உங்களை கட்சிக்காரங்களா இன்னும் அறுதிட்டு பாப்பாங்க. நான் சொல்றேன் பிஜேபி அரசியல் பண்ணுதுன்னு, எனக்கு அதுல தயக்கம் இல்ல. உங்களுக்கு திமுக அரசியல் பண்ணு சொல்ல தயக்கம் இல்ல. திமுக அரசியல் பண்ணும் சார். முதல்வர் அன்னைக்கு பிரதமரை பார்த்தாரு சார். பிரதமர் பார்க்கிற திட்டம் நீங்க இருந்து போற வரைக்கும் சொன்னாங்களா? 37,000 கோடி கேட்டு இன்னும் 1 ரூபா கூட கொடுக்கலன்னு முதல்வர் இன்னைக்கு கூட பேசுறாரு. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் சென்னை சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அடிக்கடி வரார். பேசுகிற விஷயங்களும் மீண்டும் அரசியல் ரீதியில் பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கு. தமிழ்நாடு வருகை நேற்று அவர் போனது குறித்து உங்களுடைய பார்வை, பேசிய விஷயங்கள் குறித்தும். இதுவரைக்கும் வந்தது மட்டுமில்லை, இனிமேலும் வரப்போகிறார். எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கூட ஒரு முறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ப்ளஸ் எலெக்ஷன் அறிவிச்சப்பறம் கேட்க வேண்டியதில்லை, கட்டாயமாக குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 முறையாவது வருவார். அவர் ஏற்கனவே நம்ம பல முறை சொன்ன போல் பிஜேபிங்கிற ஒரு கட்சி தேர்தலுக்கு 10 நாள் முன்னாடி எலெக்ஷன் மோடுக்கு போகிற கட்சி இல்லை. அது 365 டேஸ் எலெக்ஷன் மோடில் இருக்கிற கட்சி தான். அவங்க எந்நேரமும் தேர்தலுக்கு தயாராகிரு, அதுதான் அவங்களுடைய கணக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை பண்ணுவாங்க. பட் பிரதமர் ரொம்ப சப்டிலாக தான் பாலிடிக்ஸ் பேசுவார். இதுக்கு முன்னாடி எப்பயுமே பேசுவார், ரொம்ப லைட்டாக பேசுவார். அரசு விழாக்களில் கலந்துக்கிட்டா கூட பண்ணார். அமித்ஷா ஒருக்க சென்னையிலே ஏடிஎம்கே பீரியடில் பகிரங்கமாகவே அவர் ஒரு அரசியல் பேசினார். ஆனால் மோடி எப்படி பேசுகிறதில்ல. பட் இப்போ அவங்க பிஜேபியிலேருந்தே 2-3 பொதுக்கூட்டம் போட்டபோது, அது பல்லடம் ஆகட்டும், அது திருநெல்வேலி ஆகட்டும், சென்னை ஆகட்டும், இந்த 3 இடங்களில் பாலிடிக்ஸ் பேசினதை தாண்டி அரசு விழாவாக இருந்த தூத்துக்குடி நிகழ்ச்சியிலே பாலிடிக்ஸ் பேசினார். அப்போ அது என்ன காட்டுதுன்னா, நீங்கள் எல்லா இடமும் என்னை திட்டிகிட்டே இருப்பீங்க, நான் பதில் சொல்லாமல் இருப்பேங்கிறது கிடையாது. என்னுடைய கவுண்டர் ஆரம்பிச்சிருச்சு, நானும் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அங்கே தூத்துக்குடியில் அரசு நிகழ்ச்சியிலே ஆரம்பிச்சிட்டாரு. சென்னையில் அவங்களுடைய கட்சியுடைய கூட்டம், ஆப்வியஸாக எதிர தொண்டர்கள் கூட்டம் அம்மை நிற்குது. அப்போ பொழந்து கட்ட வேண்டிதான். இந்த ட்ரக் மாஃபியா பிரச்சனையிலேருந்து, மக்களுக்கான திட்டங்கள்லேருந்து, திமுக அரசு தடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அடித்து வரிசைப்படுத்திட்டார். பொய் சொல்லிட்டு போயிருக்காருன்னு முதல்வர் சொல்றாரு. என்ன பொய்ன்னு சொல்லுங்க, நம்ம இங்கே பேசிடுவோம்.
நாங்க வந்து மாநில அரசுக்கு தரல, நேரடியா மக்கள்கிட்டயே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. எந்த மக்கள்கிட்ட கொடுத்தாருன்னு சொன்னா பரவாயில்ல, இப்படி போய் பிரதமரே போய் சொல்லலாமா? விவசாயிகளுக்கான 6,000 ரூபாய் ஆண்டுதோறும் கொடுக்கறது திமுக அரசுக்கு கொடுக்குறாங்களா, நேரா விவசாயிகிட்ட அது கொடுக்குறாங்க? நாடு முழுக்க செயல்படுத்துற ஒரு மத்திய அரசு திட்டம். அதைத்தான் சொல்றேன். மாநில அரசுக்கு நாங்க தராம நேரடியா கொடுக்குறோம்னு சொல்றதுக்கு அதை தான் நான் சொல்லுறேன். மாநில அரசு கொடுக்கறது என்ன பண்ணிடுறாங்க, ஜல் ஜீவன் திட்டம். இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. தமிழக முதலமைச்சருடைய படத்தை போட்டு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இணைப்புகளுக்கும் எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் கொடுத்துருக்குறோன்னு கீழே திருண்டா அரசாங்கத்துடைய விளம்பரத்திலேயே ஜல் ஜீவன் திட்டம் போட்டிருக்கிறாங்க. அது யாருடைய திட்டம், யாருடைய காசு, என்ன கொடுக்குறாங்க? நீங்கள் தான் கேட்கல, 1 ரூபா கொடுத்தா 25 தான் வருது. இப்போ இது என்ன சொல்லணும்ல? அதில் பிரதமர் படம் கிடையாது. தமிழக அரசோட திட்டத்துக்கு ஜல் ஜீவன் பேர் வச்சிட்டீங்களா, ஹிந்தியில் பேர் வைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. மாநில அரசு அதிக நிதி கொடுக்குற வீடு கட்டுற திட்டத்துக்கு பிரதம மந்திரி வீடு கட்டு திட்டம்னு வச்சிருக்காங்க. அப்போ அதிகம் போட்டுங்க. உங்களுடைய போட்டோ நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய ஃபோட்டோ 70% போடுங்க, அவருடைய ஃபோட்டோ 30% போடுங்க, அப்படி போடுங்க. அதை செய்யுங்க. நீங்கள் ரேஷன் கடையில் வந்து முழுக்க வந்து தானியங்கள் பூரா வந்து ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசி வரைக்குமான எல்லாத்தையும் வந்து மத்திய அரசு கொடுக்குது, 5 வருஷத்துக்கு கொடுக்குது. யாருடைய ஃபோட்டோ போட்டீங்க? அது யாருடைய ஸ்கீம்? கோவிட்ல இருந்து தானே சார் அந்த அதுதாங்க, கோவிட்லேருந்தே வச்சுக்கோங்க சார். நேரத்தில் கோவிடோட விட்டுருங்க சார், முந்தானத்து காலிலேருந்து வச்சுக்கோங்க. நீங்கள் யாரா படத்தை போட்டிங்களா? முதலமைச்சர் படத்தை போட்டிங்களா, பிரதமர் படத்தை போட்டிங்களா? யாருன்னு சொன்னீங்களா நீங்கள்? அப்போ அது யாருடைய காசு சொல்லுங்கள்? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஏன் காசுன்றீங்க. அப்போ இது யார் காசு? நான் பிரிக்கனோட பிரித்து பேசணும்ல, சொல்லுங்கள். அதுதான் அவர் சொல்கிறார். நாங்கள் வந்து தெளிவாக மத்திய அரசு ஒவ்வொரு 11 லட்சம் கோடி ரூபாய் கணக்காட்டுறார். 11 லட்சம் கோடி இந்த 10 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் வந்து நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் பங்கு வச்சிங்க. நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோன்னு கணக்கில் வச்சுருந்தா. நம்ம வந்து இப்போ பொய் சொன்னார், உண்மை சொல்கிறார். நம்ம பார்க்குறோம், மோடி வந்து ஒன்று சொல்கிறாரு, ஸ்டாலின் ஒன்று சொல்கிறார். எது உண்மை நமக்கு தெரிஞ்சிடணும். நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கவுண்டர் நம்பர் சொல்லுங்கள். 10 வருஷத்தில் 11 லட்சம் கோடி பாஜக கூட்டணி அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. 2004 14 வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு எவ்வளவு கொடுத்து சொல்லிருங்க சார். அப்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப இருந்த பொருளாதாரம், அப்ப இருந்த பரவாயில்ல, ரேஷியோ வச்சுக்கிடுவோம். வாங்க, ஏதோ ஒன்று பேசுவோம். நான் ஒன்று பெர்சன்டைல் பேசுங்க, இல்லை அமௌண்ட் பேசுங்க, எதனாலும் பேசுவோன்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 லட்சம் கோடி, நீங்கள் 10 லட்சம் கோடி நான் பேசாமல் இருறேன். 9 லட்சம் கோடி சொல்லுங்க, நான் பேசாமல் இருறேன். நீங்கள் சொன்ன கரெக்டுங்க சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பொருளாதார பணவீக்கத்தின் அடிப்படையில் அன்னைக்கு 9 லட்சம் கோடி, நீங்கள் 11 லட்சம் கோடி ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு போச்சு, எவ்வளவு வருது, அதையும் பேசுங்க. அதிகமா கொடுக்குறீங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் வந்து இதுக்கு மேல பேசல சார். அதான் திரும்ப சொல்றாங்க. திரும்ப நீங்க சொல்லுங்க. இனிமே பாண்டே சார் தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க டக்குன்னு. இப்போ சொல்லுங்க, நான் என்ன உதாரணம்? மத்திய அரசும் தெளிவா சொல்லணும். நீங்க மத்திய அரசு 100 முறை சொல்லிருச்சு. நான் சொன்ன அதே உதாரணத்தையே மத்திய அரசு சொல்லிருச்சு. நான் சொன்ன அதே கோயம்புத்தூரையும் அதே விழுப்புரம் அரியலூர் மத்திய அரசே சொல்லிருச்சு. கடைசியா டெவல்யூஷன் போட்டாங்க. அதுல கூட 25,000 கோடிக்கு மேல உத்தரப்பிரதேசத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டு 5,000 சில்லற கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. 5 மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகம். அவ்வளவுதான் கால்குலேஷன் வச்சிருப்பீங்க. அவ்வளவுதான். மோடி முதல்வரா இருக்கும்போது சொன்னார்ல, ஏங்க நீங்க சின்ன புள்ள மாதிரி ஒரே கேள்வியை வாரம் வந்து கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ற ஆள் இல்லைங்க. லெட் மீ பி வெரி கிளியர். புது கேள்வி கேளுங்க, புது சொல்றேன். இல்ல பழசுல உடன்பாடு இல்லைன்னு சார் நீங்க சொன்ன டேட்டா தப்புன்னு என்கிட்ட சண்டைக்கு வாங்க, நான் அதை சொல்றேன். ஒரே கேள்வியை திரும்ப கேட்டா எப்படி பதில் சொல்லுங்க? நான் சொன்ன டேட்டா தப்புன்னு சொல்லுங்க. 100 முறை இதே உதாரணம் சொல்லிருக்காங்க. கோயம்புத்தூருடைய வருமானம் என்னங்க, சென்னையோட வருமானம் என்னங்க? சென்னைக்கு நீங்க கொடுக்கலாம், மத்த கொடுக்கலாங்க. விழுப்புரத்துக்கு எப்படிங்க கொடுப்பீங்க, கடலூருக்கு எப்படிங்க கொடுப்பீங்க, வீராண ஏரி தண்ணி எப்படி தூக்கி சென்னைக்கு எப்படிங்க கொடுப்பீங்க? இதே துரைமுருகன் அண்ணன், இதே நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர், நான் சொல்றது டேட்டாவா இல்லையான்னு போய் பாருங்க. இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சரா இருக்க ஒரு பாலாறு தண்ணீரை சென்னை கொடுக்க கூட ஆர்ப்பாட்டம் பண்ணாரான்னு கேளுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நீங்க பாலாறு தண்ணி வேலூருக்கா, தமிழ்நாட்டுக்கு மற்ற பகுதிகளுக்கு இல்லையா? சென்னை கொடுக்க கூட இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் அன்னைக்கு அதிமுக ஆட்சி அவங்க ஊருக்காக போறாங்க. இவ்வளவுதான் நம்ம ஊருக்காக தானே சார், தமிழ்நாட்டுக்காக தானே. தமிழ்நாட்டுக்காக தான் சார். கோயம்புத்தூர் நீங்க கொடுக்கும்போது ஏன் சார் அரியலூர் கொடுக்குறீங்க? கோயம்புத்தூர்ல பாலங்கள் நீங்க அரியலூர் கட்டி அங்க கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூர் கொடுத்த வரித்தொகை எவ்வளவு? கோயம்புத்தூருக்கு நீங்க திருப்பி செஞ்சது திருப்பி செய்யும் பொழுது கோயம்புத்தூரோட அரியலூருக்கு நான் மெட்ரோ கொண்டு வரேன், கோயம்புத்தூரோட ரெட்டப்பாலத்தை நான் அரியலூருக்கு கொண்டு வரேன்னா பரவாயில்ல. இங்கே உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்துக்கும் நொய்டாவுக்கும் நம்ம வந்து மெட்ரோ கொண்டு வருவோம், மத்திய அரசு சாங்ஷன் பண்ணது கரெக்டாக பணத்தை, தமிழ்நாட்டில் எக்ஸ்டென்ஷன் போடுறாங்க, இன்னும் மத்திய அரசு கொடுக்கலன்றாங்க, மாநில அரசு நிதியிலேயே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோன்றாங்க. இப்போ இங்கே தான் நியாயம் வருது. பரந்தூரில் விமான நிலையம் கொடுக்குறேன்னு நாங்கள் என்ன பண்ணீங்க? விமான நிலையம் ஆரம்பிச்சிருச்சா? ஏன் ஆரம்பிக்கல? மக்கள் போராடுறாங்க, மெட்ரோ நடந்துட்டு இருக்கு. அதான் சார், உங்க இடத்தை கையகப்படுத்துறது இருந்து உங்க ப்ராஜெக்ட் இருந்து நான் ஏற்கனவே சொன்ன வெள்ள நிவாரண ஏற்கனவே சொன்னேன் சார். நீங்க வந்து காசை கொடுத்துனா கீழே போட்டு போற காசு இல்ல சார். பிப்ரவரி மாசத்துல மட்டும் 5வது முறையா கொடுத்துருக்காங்க சார். பிப்ரவரி மாசத்துல மட்டும் 5வது முறையா கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து திருப்பி கொடுக்குறாங்க சார். உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு திரும்ப உத்தரப்பிரதேசம் குஜராத் பிஜேபி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு தான் சொன்னாலங்க 100 முறை. உங்க வரின்னு நீங்க கட்டின வரியாங்க, உங்கள்ட்ட அவன் வாங்கி அவன் கட்டின வரீங்க. வரி யாருங்க கட்டுறா? நீங்க ஒரு பில் போடுறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டி யார் கட்டுறா? நீங்க கட்டல, நான் கட்டனா? என்கிட்ட பொருள் வாங்குறீங்க, ஜிஎஸ்டி கட்டி யார்? நீங்க கட்டல, நான் கட்டனா? அப்ப யாருடைய காசு? யூபி காரங்க காசா, பீகார் காரங்க காசா?
எங்க நிதியமைச்சர் சொல்றாரு, எல்முருகன் சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு, மோடி காதலே வாங்க மாட்டேன்னு திரும்ப 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 வந்து கோயம்புத்தூர் அரியலூர் போர் அடிக்கலையா உங்களுக்கு? புது கேள்வி கேட்காம சார் தொழில் வளம் இங்க இருக்கு, இங்க தான் ப்ரொடக்ஷன் பண்றோம், இங்க தானே சார் அது சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அரிசி அங்க இருக்குது, கோதுமை அங்க இருக்குது, லேபர் அங்க இருக்குது, லேபர் அங்க இருக்குது. அங்க சார் தமிழ்நாட்டுல நார்த் இந்தியன் லேபர்ஸ் இல்லன்னு என்ன அவங்க இருக்கு? தமிழக முதலமைச்சர் தமிழக அரசு ஹிந்தியில போட்டாங்க. அவன் லேபர் புறா நிப்பாட்டினா அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுறீங்களா? அது ஒரு பவர் இல்லையா? விவசாயம் வந்து உள்ள வர்றதுக்கு வந்து இதெல்லாம் வாங்கணும், நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மாதிரியான பவுண்டரி அந்த இன்னர் லைன் பெர்மிட்லாம் வாங்கணுன்றாங்க. இங்க நாம் தமிழர் கட்சி மாதிரியான கேளுங்க, அவங்கள போய் கேளுங்க. அப்ப லேபர் நிப்பாட்டினா எப்படி வேலை பார்ப்பீங்கன்னு கேளுங்க. லேபரே இல்லைன்னு எப்படி நிப்பாட்டி கேட்டுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ லேபர் இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேளுங்க. இல்லைன்னா வேலை எப்படி நடக்கும்னு கேளுங்க. வரவங்க ரேஷன் கார்டு வாங்கிடுறாங்க. இங்க இருக்கிற கவர்மெண்ட் குழந்தை மாதிரி கேட்காது சார். நான் வந்து திரு தேவேந்திரனை கொஞ்சம் ஒரு பெரிய மனுஷனா நான் மதிக்கிறேன். இல்ல சார், ரேஷன் கடையில வைக்கிறாங்க சார். ஒரே ரேஷன் ஒரே நாடு திட்டத்தின்படி எவ்வளவு யூஸ் அவ்வளவு மத்திய அரசு கொடுக்கு சார். என்ன நீங்க இங்க தள்ளிட்டு போற மாதிரி இல்ல. ஒரு பொய் சொல்றதுக்கும் ஒரு புரியாம பேசுறது கொஞ்சம் அளவு இல்லையா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆக்சஸ் பண்றாங்க. அது இப்ப இந்த மாநில அரசினுடைய நிர்வாகம் திடீர்னு வந்து அவங்க ஆக்சஸ் பண்றாங்க. அப்ப இங்க இருக்கிற இதுதானே போகுது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம் சொல்லிருங்க. தமிழக அரசு சொல்லிட்டு எதுக்கு ஹிந்தியில் எழுதி நீங்க இருங்க, நாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லுது. எதுக்கு ஹிந்தியில் எழுது? எதுக்கு திருப்பூர் கலெக்டரும் எஸ்பி உட்கார்ந்து ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க? தமிழுடைய எஸ்பிகள் தமிழ் கலெக்டர்ல எதுக்கு ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க? யாருமே அச்சுறுத்தலுக்கு ஆளாக கூடாதுன்னு தான். இல்ல சார், நீங்க போங்கன்னு சொல்ல வேண்டியதானே சார். நாங்க அப்படிதான் போப்போம், போப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. வராதுன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன கட்சி என்னுடைய ஹாஸ்பிட்டல் அக்சஸ் பண்ணிட்டேன், வெளியே போ சார். அந்த இனவாதம்லாம் அரசு பேச முடியாதுல்ல, ஒரே நாடு தானே. அப்புறம் என்ன பேசுறீங்க? இல்ல சார், அப்புறம் என்ன கோரிக்கை இருக்குன்ற அப்படியெல்லாம் பேச கோரிக்கைக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க லேபரை நிப்பாட்டிருங்க. நான் தான் சொல்யூஷன் சொல்றேன். அவன் லேபர் வந்து உங்க ஊசியை போட்டு போயிட்டான், உங்களுக்கு ஊசி இல்லாம போயிருச்சு, நீங்க வராத இனிமே ஊசி போடாத சொல்லிருங்க சார். பல லட்சங்கள் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டும் அட ஆமான்னு சொல்லிட்டேன் சார். வரக்கூடாதுன்னு சொல்லிருங்க சார். நீங்க இல்ல சார், அப்ப நம்மால் அங்க போனா எல்லாருக்கும் அதே தான். ராணுவ வீரன் அங்க போனா எல்லாருக்கும் அதே தான். சிஆர்பிஎல் ஒருத்தன் போனா அவன் தமிழ்காரன் மணிப்பூர்காரன் பாப்பீங்களா சார்? எல்லாருக்கும் அதே தான் சார். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க மனசாட்சி இல்லாம? ஒரு கேள்வி கேட்கணுங்கிறத சும்மா என்னதும் அடிச்சு விடுறது இல்ல சார். எல்லாருக்கும் அதே தான். நம்ம அரசு எதுவும் செய்யல, இல்ல நம்ம அரசு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு ஆகக்கூடாது இல்ல, அதுக்கு சொல்றது. நான் எங்க சார் சொல்லிட்டு இருக்கிறேன்? எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க சார். நார்த் இந்தியாவுக்கு நம்ம போனா அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க, நமக்கு இங்க வந்தா நாம கான்ட்ரிபியூட் பண்றோம். இது உள்ளதுதான் சார். இங்க அதிகமா பண்றோம், ரிட்டர்ன் வர மாட்டேங்குது. இங்க நீங்களே தனியா பேசிட்டு இருக்கு. நான் பாண்டிய பார்வையில் பேசுறேன், நீங்களே பேசிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளத்தப்ப வரல, அதை பத்தி ஒரு இது பேச. வெள்ளத்தப்ப சூப்பரான வேண்டுது. வெள்ளத்தப்ப சென்னைக்கும் நெல்லைக்கும் 2 கேப்ல ஒரு 4 நாள் கேப்ல வெள்ளம் வந்துச்சு. தமிழக முதலமைச்சர் அப்ப எங்க இருந்தார் சொல்லு? டெல்லியில இருந்தார். என்ன பண்ணாரு? எப்ப சொல்லுவோம்? என்ன சொன்னார்? என்ன செஞ்சுட்டு இருந்தார் சொல்லுங்க? டெல்லியில இருந்தார். பேசினதா சார்? ஏன் சார் உங்களுக்கு நீங்க ஒரே கேள்வி 100 முறை கேட்பீங்க. நான் எங்க போனாருன்னு சார் ஏற்கனவே பேசிட்டோம் சொல்லல. பிரதமரை சந்திக்க போயிருந்தார். ஐஎன்டிஏ கூட்டணியில அலையன்ஸ் பேச போயிருந்தார். கூச்சம் இல்லாம உங்களுடைய கட்சி நிலைப்பாடு வெளிப்படுத்துறீங்க நீங்க. அப்புறம் என்னங்க நீங்க பிரதமர் எங்க முதலமைச்சர் எங்க போனாரு? கடைசி நேரத்துல பெர்மிஷன் வாங்கி கடைசி நேரத்துல கூட்டத்துக்கு அத சொல்லுங்க. பிளான் இருந்துச்சு, அத சொல்லுங்க. அப்ப கேன்சல் பண்ண மாட்டீங்களா? எதை கேன்சல் பண்ணணும்? பிரதமரை சந்திக்கலாம். எதை கேன்சல் பண்ணணும்? இது ஏற்கனவே வரல, சென்னைக்கே வரல, இதையே சேர்த்து கேட்கலாம். முதல்வர் யோசிக்கல. உங்களை ஜேர்னலிஸ்டா பார்க்க மாட்டாங்க, உங்களை கட்சிக்காரங்களா இன்னும் அறுதிட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்க தயக்கம் இல்லாம உண்மையை மறைக்கிறீங்க. தயக்கம் இல்லாம பிரதமர் பார்த்தார்ல சார். நான் சொல்றேன் பிஜேபி அரசியல் பண்ணுதுன்னு, எனக்கு அதுல தயக்கம் இல்ல. உங்களுக்கு வந்து திமுக அரசியல் பண்ணு சொல்ல தயக்கம் இல்ல. திமுக அரசியல் பண்ணும் சார். முதல்வர் அன்னைக்கு பிரதமரை பார்த்தார் சார். பிரதமர் பார்க்கிற திட்டம் நீங்க இருந்து போற வரைக்கும் சொன்னாங்களா? இல்ல சார், மழை வெள்ளம் திடீர்னு வருது, அது சார்ந்து பார்க்க. சென்னை வெள்ளத்துக்கு அப்புறம் தானே சார் போனீங்க? நெல்லை வெள்ளத்துக்கு முன்னாடி தானே சார் போனீங்க? சென்னையில் வெள்ளம் வரும்போது நீங்க கூட்டணி பேசலாமா? பிரதமர் வரல, முதலமைச்சரே போலன்ற. அதுக்கப்புறம் மறுநாள் போனாரா? வந்தோடனே மறுநாள் போனாரா சொல்லுங்க? சென்னை டெல்லியில கூட்டம் முடிச்சு வந்துட்டார், வந்தோடனே மறுநாள் போனாரா சொல்லுங்க? அதன் பிறகு போனார்ல சார். அவ்வளவுதானே சார். அப்ப உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் வந்தது உங்களுக்கு தெரியல, மத்திய அரசின் பங்களிப்பு தெரியலையா? அமித்ஷா வந்தது தெரியலையா? ராஜ்நாத் சிங் வந்தது தெரியலையா? முதல்வர் போனாரு, ஒரு 3500 கோடிக்கு மக்கள் நல திட்டங்கள் செஞ்சாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க, செயல்பாடுகள்லாம் செஞ்சாங்க, நிவாரணங்கள்லாம் கொடுத்தாங்க. மத்திய அரசு என்ன கொடுத்துச்சு? 37,000 கோடி கேட்டு இன்னும் 1 ரூபா கூட கொடுக்கலன்னு முதல்வர் இன்னைக்கு கூட பேசுறாரு சார். இன்னைக்கு கூட பேசுறாரு. முதல்வர் பேச வேண்டியதாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் இருக்கு, அவங்க பேச வேண்டியது. நான் வந்து 100 முறை ஒரு சொன்னா நான் டயர்டாயிரும். நான் தெளிவா சொல்லிட்டேன், நீங்க ஒரு கணக்கு கொடுக்கணும், அவங்க ஒரு கணக்கு பார்ப்பாங்க, அவங்க ஒரு கணக்கு பார்ப்பாங்க. 37,000 கோடியில எந்த உலகத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க ரெண்டையும் பார்த்துட்டு நான் சொன்னேன், அவங்க ஒரு கணக்கு கொடுக்கணும் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் வெள்ளத்துக்கு முன்னாடியே உங்கள்ட்ட 1,500 கோடி ரூபாய் கணக்கு இருந்துச்சு, கையில லிக்விட் கேஷ் இருந்துச்சு பேங்க்ல. அந்த 1,500 கூட என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதை பார்த்து டேலி பண்ணா தான் கொடுப்பாங்க.
நீங்க வந்து சௌரி நீங்க கொடுங்க. எப்போ சார் எப்போ 3-4 மாசம் ஆகி 6 மாசம் ஆகி அதுக்கப்புறம் காசு வந்து அதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? வெள்ள நிவாரணம்ங்கிற பேர்ல தானே வரல, மாநிலத்துக்கான பங்கு வந்து இப்ப நீங்க சொன்ன அதே 5000 கோடி ரூபாய் வந்துச்சுல, அது மாதிரி வர வர நீங்க கொடுத்துட முடியாது. என்ன போச்சு உங்களுக்கு, நீங்க கொடுத்துட்டீங்க எல்லாமே. சார் ஒரு எமர்ஜென்சி அந்த டைம்ல என்ன ஆக்ஷன் the money has spent, இந்த பணம் செலவழிக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? மாநில அரசால். ஆமா, செலவழிக்கப்பட்டு விட்டது. அப்ப வர வர உங்களுக்கு போட்டு உள்ளாக்க போட்டு என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? சார் பட்டியலின சகோதரர்களுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாம காசை திருப்பி அனுப்புறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு கிடைச்சு? நீங்க வந்த காசை வாங்கி உள்ள போட வேண்டியதானே? 5000 கோடி ரூபாய் இந்த பில்ல கொடுத்தானே, அந்த நம்ம எடுத்தது பூரா சர்வீஸ் சேப்பா, நீங்க கொடுங்க, வெள்ளம் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிபார்ட்மெண்ட் காசு செலவு பண்ணிட்டு வாங்கிக்கலாம். டிபார்ட்மெண்ட் காசு இல்ல சார், வரி பகிர்வு. டிபார்ட்மெண்ட் காசு இல்ல, இது ஆதி திராவிட நலத்திட்டத்துக்காக கொடுக்கப்பட்ட நிதி இல்ல, வரி பகிர்வு வந்துகிட்டே இருக்குல்ல. பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வாங்கி போடுங்க. அதற்கான வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதற்கான செலவுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன செலவு இருக்கு சொல்லுங்க, அதற்கான செலவு என்ன இருக்கு சொல்லுங்க. அதான் நான் 100 முறை சொன்னேன். மாசம் நீங்க 1200 கோடி ரூபாய் நீங்க வந்து செலவழிக்கிறீங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறதுக்கு. கேரளால சின்னதை இப்போ ஒரு டேட்டா வந்திருக்காங்க, 1500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், வெறும் 1500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம 5600 வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க. 1500 கோடி ரூபாய் முதலீட்டுல 5600 கோடி ரூபாய் 5600 வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாசமும் 1500 கோடி 1500 ஒவ்வொரு மாசமும் 5500 வேலை வாய்ப்பு. நான் சொல்றது இருக்கிற ஆளுக்கு இல்ல, புது வேலை வாய்ப்பு. எப்படி செஞ்சீங்களா நீங்க? அது செஞ்சா தானே சார் பிரயோஜனம். வாங்கி காசு கொடுத்து வீட்டில் கொடுத்துட்டீங்கன்னா கேரளா மாடலை ஃபாலோ பண்ணுமா? கேரளா மாடல் திவால் ஆகிட்டு இருக்குங்க. நான் உங்களுக்கு சார் நான் சொல்றது ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை பொறுத்து. சரிங்களா? குஜராத்தில் 2 நல்லது இருக்கும், 2 கெட்டது இருக்கும். டெல்லியில் 2 நல்லது இருக்கும், 2 கெட்டது இருக்கும். நான் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நல்லதை பற்றி பேசுறேன். நான் சொல்ல வர்றது ஒட்டுமொத்தமாக அவங்களால வேலை வாய்ப்பை உருவாக்க முடியலங்கிறது வேற விஷயம். கேரளாவில் அவங்க சம்பளம் கொடுக்க முடியலங்கிற வேற விஷயம். நான் சொல்றது அவங்களுடைய RTI டேட்டால இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. 1500 கோடி ரூபாய் கேரளா அரசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதன் மூலமா 5600 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், 1500 1300 கோடியா போட்டா 5600 எவ்வளவு பேருக்கு வேலை உருவாகும் நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். சென்னை வந்து பிரதமர் பேசுறாரு வெள்ளத்தை பத்திங்கும் போது, துரைமுருகன் சொல்றாரு பிரதமர் வெள்ளத்தை பத்தி எல்லாம் பேசவே கூடாது, ஹெலிகாப்டர்ல வந்து கூட எட்டி பார்க்காதவரெல்லாம் இதை பத்தியே பேசக்கூடாது. நான் பதில் சொல்லிட்டேன், இப்பதான் சொன்னேன். துரைமுருகன் சொல்றாரு சார். முதலமைச்சர் சொன்னாலும் துரைமுருகன் அண்ணன் சொன்னாலும் வந்து ஏவாவேலு சொன்னாலும் யார் சொன்னாலும் ஒரே பதில் தானே. நீங்க பிரதமர் ஏன் வரலங்கிறதுக்கு நான் இப்பதான் பதில் சொன்னேன். நீங்க பின்னாடி ரிப்பீட் பண்ணி சார் ஒரு எட்டி கூட பார்க்கலங்கறாங்கல்ல. நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, பிரதமர் இப்ப அடிக்கடி வராருல சார், 3 தடவை வந்துட்டாரு, 3 ஊருக்கு வந்துட்டாரு, இன்னும் வரப்போறாருன்னு நீங்க அதை ரிப்பீட் பண்ணி பாத்தீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க கவனிக்கல. நீங்க வந்து அடுத்து என்ன கேட்கலாம், தேர்தலுக்காகனா நீங்க இவ்வளவு நாள் வருவீங்க, அடிக்கடி தேர்தலுக்காக இல்ல. பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு 100 முறை வந்திருக்காரு. ஒரு முறை இல்ல, 100 முறை வந்திருக்காரு. நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க. பிரதமருக்கு வந்திருக்காரு, அவ்வளவுதான். அப்புறம் அரசியல் வந்திருக்காரு, வெள்ளத்துக்காக வரணும். தேர்தலுக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழக முதலமைச்சர் பிரச்சாரம் போவார். அப்ப யாரா அப்படி கேட்டா என்னங்க அர்த்தம்? தமிழ்நாடு முழுக்க போவாரா மாட்டாரா? அப்ப பிரச்சாரத்துக்கு போறதுக்கும் அரசியல் சொல்றதுல நீங்க வெள்ளம் வந்தப்ப டெல்லியில இருந்தீங்க, என்னைக்கு வந்தீங்க? யாருக்கு ஃபர்ஸ்ட் உரிமை இருக்குங்க? என் சேனல்ல ஒரு பிரச்சனை நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, ஆனா உங்க சேனல்ல வந்தா நீங்க செய்ய வேண்டியது உங்க கடமை. சரிங்களா? அது ஹெல்ப் கிடையாது, கடமை. அப்ப நானும் சொல்றேன், நீங்க உங்களுடைய மாநிலத்துக்கு நீங்க வந்து லேட்டா வரீங்க. முதல்வருக்கும் கடமை, பிரதமருக்கும் கடமை. ஆமாங்க, 2 பேருக்கும் கடமை. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி யாருக்குங்க? நீங்க ஏன் மண்ணு தானங்க சொல்றீங்க. ஏன் ஒரு நீ காசு கொடுக்கல என்ன நானே சொல்றாங்க சார். 2 பேருமே சொல்றாங்க ஏன் மண்ணுன்னு. 2 பேருக்கும் கடமை இல்ல சார். ஆமா, அப்ப வந்திருக்கணும் இல்ல. அப்ப தேர்தலுக்காக நான் பதில் சொல்லிட்டேன். பிரதமர் வந்திருக்கணும்ங்கிற கேள்வியை நீ 130 முறை கேட்டுங்க. நான் ஒரே மேட்டரை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி. இது இப்ப அரசியலா இவங்க பயன்படுத்துவாங்கல்ல. மக்கள் பார்க்கணும், நீங்க ஓட்டு பாப்பீங்கல்ல, அரசியலா பயன்படுத்தணும், மக்கள் நீங்க அப்படி முடிவுக்கு வந்துடணும். நீங்க பாஜகவுடைய ஓட்டு மக்களுடைய தீர்ப்பு நீங்க முடிவுக்கு வரணும். அன்னைக்கு ஓட்டு பெட்டில மாத்திட்டாங்க, எதை தொட்டாலும் தாமரை அமைச்சர் அன்னைக்கு சொல்லக்கூடாது, இன்னைக்கே சொல்லிருக்கீங்க. நீங்க பீப்புள்ஸ் மேண்டேட் சொல்லிட்டீங்க. பீப்புள்ஸ் மேண்டேட் என்ன வரப்போது பாருங்க, பார்த்தப்பறம் நீங்க சொல்லு. அவருடைய வாக்கு செய்வது என்ன வருது பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. மக்கள் யாருடைய சொன்னதை ஏற்றுக்காங்க. நரேந்திர மோடி ஹிந்தியில பேசினாரு, தமிழக முதலமைச்சர் தமிழ்ல பேசினார். யார் சொன்ன மக்கள் ஏத்துட்டா நீங்க பாருங்க. வெள்ளத்தை சரியா கையாளல அப்படின்னு சென்னையில பேசியிருக்காரு சார். காமன் மேன் புலம்புனாங்களா இல்லையா, நீங்க சொன்னீங்களா இல்லையா, மற்ற நண்பர்கள்லாம் சொன்னாங்களா? என்கிட்ட பேட்டி கேட்ட நண்பர்கள்ட்ட நான் வாக்குமூலம் வாங்கியிருக்கேன். ஆமா, சரியா கையாளப்படலன். மத்திய அரசின் குழு ஆனா பாராட்டு தெரிவிச்சது இல்ல. அரசாங்கங்கள் அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்க. அரசியல் பிரதமர் அரசியல் பண்ணுவாரு, முதலமைச்சர் அரசியல் பண்ணுவார், அதிகாரிகள் பண்ண மாட்டாங்க. அந்த குழுவினுடைய ரிப்போர்ட் அடிப்படையில தான் பிரதமர் பேச முடியும். அதாவது அரசாங்கம் என்ன செஞ்சதுங்கிற முடிஞ்சு. இப்போ 100 ரூபா வந்துச்சு, 100 ரூபா போனாங்க, செஞ்சாங்க, முடிஞ்சு வச்சுக்கத. அரசியல்வாதிகள் தான் அதுல சொல்லப்படாத விஷயங்களை பேசுவாங்க. ஏன்னா அதிகாரிகளுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ. நீங்க வந்து இப்ப தங்கம் தென்னரசு வந்து பேசுற ஒரு விஷயத்த உதயச்சந்திரன் பேச மாட்டார். இவர் நிதித்துறை செயலர், அவர் நிதித்துறை அமைச்சர், இவர் பேச மாட்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்க செஞ்சிருக்கோம் பாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு வேண்டிய அளவு கொடுக்கலன்னு ஒரு வரி எக்ஸ்ட்ரா போடுவார் அவர். அது நீங்க அவர் சொன்னாரே நீங்க சொல்ல முடியாது. இப்ப நிதித்துறை செயலர் கொடுத்த பிரஸ் மீட்ல அன்னைக்கே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு பட்ஜெட் அன்னைக்கு. அவர் மத்திய அரசு ஏதாவது திட்டினாரா?
திட்டமாட்டாரு. நீங்க அவர் திட்டலையே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சார், தங்கம் தண்டஸ் அரசியல் பண்றாரு, ஆனா உதயச்சந்திரன் பாருங்க ஒரு வரி திட்டலன்னு சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா? அதான் சார், மத்திய அரசு குழு நல்லா செஞ்சிருக்காங்க, வெள்ள நிவாரணம், வெள்ள ஏற்பாடு, அது தடுப்பு நிவாரணம் நடவடிக்கைலாம் நல்லா எடுத்திருக்காங்கன்னு அந்த குழு சொல்லுது. பிரதமர் ஒருபடி மேலே போய் செஞ்சிருக்காங்க, ஆனால் இன்னும் கூடுதலாக செஞ்சிருக்கணும், முன்கூட்டியே தடுத்திருக்கணும்னு சொல்றது ஓகே. செய்யவே இல்லை, சரியாவே செய்யலைன்னு சொல்றது சார் அவர் அரசியல் செய்வார் சார். இப்பதானே சார் சொன்னேன், தமிழக முதலமைச்சர் அரசியல் செய்வாரு, பிரதமர் அரசியல் செய்வாரு, அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க. இப்பதானே சார் சொன்னேன். கவனிக்கிறது இல்லையா நீங்க கேள்வியை? அடுத்த வரி அதே திருப்பி திருப்பி போடுவீங்களா? சார் அதுக்கு ஒரு வரம்புன்னு ஒன்று இருக்கும்ல. நீங்க சொல்லுங்க, நல்லா செஞ்சுட்டாங்கன்னு எனக்கு என்ன பிரச்சனை சார்? வெள்ள நிவாரணம் பிரமாதம் நடந்துச்சுன்னு தேவேந்திரன் சொல்லட்டும், எனக்கு என்ன பிரச்சனை? மத்திய அரசு சார் குழு நீங்க சொல்லுங்க சார். சார் மத்திய அரசு குழு அதிகாரிகள் அரசியல்வாதி நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ஏன் சார் அங்கேயே நிக்கிறீங்க? உங்களுக்கு புது கேள்வி இல்லையா சார்? கேள்விகள் இருக்கு, கேளுங்க தயவு செய்து. ஏன் இந்த முரண்பாடு வருது? இந்த இடைவெளி எப்படி வருது? அதிகாரிகளுக்கு ஒரு வரம்பு இருக்கும் சார், அவங்க ஒரு லிமிட் தாண்ட முடியாது. ஃபேக்ட்ஸை வச்சு, டேட்டாஸை வச்சு பேசுவாங்க. அந்த டேட்டா வச்சு தானே அரசியல்வாதியும் பேச முடியும். அவங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சி என்ன உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்ல முடியாதுல்ல. ஒரு பேசிக் டேட்டா இருக்கும்ல, இந்த லெவலுக்கு செஞ்சுருக்கிறாங்க சரி, ஆனால் அதுக்கு மேலேயும் செஞ்சுருக்க முடியுன்றது ஓகே, நியாயமாக ஒரு அரசியலை எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு அது ஒன்றுமே செய்யலைன்னே சொல்கிறது, ஃபேக்ட் என்னாச்சுன்னு கேட்டுருவாங்கல்ல. பதில் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்க. என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தும் இந்த மாதிரியான விமர்சனம்? பிஜேபி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வாக்குகள் எல்லாம் அள்ளி தராது, புரியுங்களா? ஆட்சியை பிடிச்சிட முடியாது, 38 சீட் ஜெயிச்சிட முடியாது, அதில் குழப்பம். அதெல்லாம் வந்து 100 காரணிகள். தேர்தல் வெற்றி தோல்வி என்பது 100 காரணிகள். இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் திமுக கூட்டணி உடையாமல் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ, காங்கிரஸோ என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. 2 கம்யூனிஸ்டுகளும் ஐயுஎம்எல்லும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் செட்டில் ஆகிட்டாங்க. அடுத்து இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு நம்ம கேள்விப்படுற நம்ம பேசிக்கிட்டு 24 ஹவர்ஸில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர்நிலை குழு வந்து கூட போகிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க? அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான், அதுவும் உதயசூரன் தான் சின்னிக்கணும், ராஜ்யசபாலாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி கேள்வி. விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 3 கேட்டாங்க, 3 இல்லைங்கிற மாதிரி 2 தாங்கிற மாதிரி கேள்வி. காங்கிரஸ் கட்சியுடைய உள்கோட்டால கமலஹாசனை கொடுத்துட்டு அவர் அதிலே நிப்பாட்டின்னு சொல்லிட்டு 10 இல்லை 8 வச்சுருவோங்கிற மாதிரி கேள்வி. ராகுல் காந்தி கூட தமிழ்நாட்டில் போட்டியில்லைங்கிற மாதிரி கேள்வி. ஸோ அதனால அந்த கோட்டாவில் வச்சு அவர் கேட்குற தொகுதி கொடுத்துறோம், ஆனால் 2 தொகுதி குறைச்சிக்கிற மாதிரி கேள்வி. இதெல்லாம் வந்து நம்ம உள்ள வட்டாரங்களில் அரசியல் புரட்சாக பேசப்படுது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனாலும் அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. 2019 2021 அப்படியே நிற்குது. 2019 21 இருந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லை. அப்போ வந்து இது அவங்களுக்கு தான் ஆதாயம், அதில் குழப்பம் இல்லை, அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ வாக்கு வாங்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதுதான் நான் சொன்னேன், மக்களுடைய ஆதரவு என்ன வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, அதில் குழப்பமே இல்லை. நீங்கள் கூட்டணியை வச்சு ஜெயிப்பீங்க, ஆதாரம் வச்சு ஜெயிப்பீங்க. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். 2014 காங்கிரஸ் தனித்து 5% ஓட்டு வாங்கியிருக்கு. 2016 மக்கள் நல கூட்டணி தனித்து 5% வாங்கியிருக்கு. இந்த 10% ஓட்டு தான் அவங்கள்ட்ட இன்னும் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10 கலிங்க திமுக கூட்டணி ஓட்டுன்னு, அந்த 10% மட்டும் கலிங்க திமுக கூட்டணி ஓட்டுன்னு சொல்லுங்க நீ. அப்போ திமுக ஓட்டு அவ்வளோதான். இவங்க கூட சேர்ந்து வேல்யூ ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு 40% நிற்கும் தாராளமாக. 35 to 40 ஆப்வியஸாக ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இப்போ பெரிய தாக்கமெல்லாம் இப்போ ஏற்படாது அரசியலில், தேர்தலில். கட்சிக்காரங்களுக்கு பெரிய உற்சாகம். அந்த வாக்கு சதவீதம் சிங்கிள் டிஜிட் தாண்டி டபுள் டிஜிட் தாண்டி டபுள் டிஜிட்ல எங்கே போய் நிற்க போது பார்க்கணும். அவங்க ஹை புஷ் பண்ணுறாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அது எங்கேனாலும் போய் நிற்கிறாங்க. டபுள் டிஜிட்டுங்கிறது 12லேருந்து 99 வரைக்கும் டபுள் டிஜிட் தான், 10லேருந்து. அதனால எங்கனாலும் போய் நிற்கல நமக்கு தெரியாது. அப்போ அவங்க தே ஆர் புஷிங் as much as possible. எவ்வளோ முடியுமோ புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் பல்லடம் கூட்டம் கொடுத்த ஒரு இம்பாக்ட் சென்னையில் அது கொடுக்கலையோன்னு அதோட உங்களுக்கு அப்படி தோணலாம். அதோட பெருசாக இருக்குது. இது நகருக்கு மத்தியிலங்கிறனால இவங்களே லிமிட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் பிரதமர் வரார் வாப்பான்னு நான் போய் பார்ப்பேன் சார், நீங்கள் போய் பார்ப்பீங்க சார், சும்மா போய் பார்க்கறதுக்காக எல்லா மீடியாவும் வந்து நின்றுச்சு சார். சோசியல் மீடியா வந்து புரோட்டோகாலை மீறி போய் நின்றுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது, நம்ம அக்ரிடேஷன் கார்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்னாங்க. ஆனால் இவங்கெல்லாம் கேட்டு வாங்கி போய் எல்லா சோசியல் மீடியாவும் போய் நின்னாங்க. எதுக்கு? அவங்கெல்லாம் பிஜேபிக்காரங்களா? தேவேந்திரன் போய் நின்னா பிஜேபிக்காரன் யாரும் நம்புவாங்களா? அப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ பெரிய ஆர்வம், பிரதமர்னால எல்லாருக்கும் பெரிய ஆர்வம் வரும். சிட்டிக்குள்ள நந்தனத்தில் மவுண்ட் ரோடு ஏரியாவில் நடந்துச்சு அப்படிங்கிறனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கிட்டாங்க. அவங்களே நிர்வாகிகள் மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்தாங்களே, அதுவே 1,00,000 பேர் தான். அவங்க சேர் போட்டதை கிட்டத்தட்ட 65,000-70,000 சேருக்கு மேலே போட்டிருக்காங்க. வெளியில் எங்களுடைய ரிப்போர்ட்டெல்லாம் போயிட்டு வந்தாங்க, நாங்கள் போய் ஃபீல்டு போய் பார்த்துருந்தோம். எவ்வளோ பெரிய டிராஃபிக், காவல்துறை அறிவிச்சதுப்பா டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும், ஊருக்குள்ளே வராதுன்னு காவல்துறை அறிவிக்குது 24 hours முன்னாடி. சும்மா சொல்லுவாங்களா? பல்லடம் வந்து திறந்த வழி, 100கணக்கான ஏக்கர், வரலாறு காணாத இடம், பெரிய கோட்டையை போட்டு வச்சிருந்தாங்க. அது ஓப்பன் ஸ்பேஸ், அங்கே ஃபுல்லாக திரண்டுரும். இங்கே வந்து லிமிட்டட் ஏரியா, காம்பவுண்டட் கேட்டட் இடம். அப்போ அங்கே அவ்வளோதான் பண்ண முடியும். அதுலேயே 1,00,000 பேர் கிட்ட சாதாரணமாக இருந்திருப்பாங்க. அப்போ இது என்ன தாக்கத்தை அப்படின்னா வரி வரியாக நின்று எடுத்துட்டாரு. டிஎம்கேவை டைரக்டாக அட்டாக் பண்ணார். மற்ற இடங்கள்ல கொஞ்சம் மறைமுகமாக இங்கே இருக்கக்கூடிய அரசுன்னு தான் சொன்னார். இங்கே திமுக தடுக்குது, திமுக வாரிசு அரசியல் பண்ணுது, திமுக போதைப் பொருளை ஊக்குவிக்குது, அவ்வளோ சொல்லிட்டார் சார். குடும்பமும் பேசுகிறாரு, நான் குடும்பத்திலேருந்து
16 வயசுல இருந்தே வந்தவன். ரொம்ப மோசமான விமர்சனம் திரு லாலு பிரசாத் ஆரம்பிச்சு விட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல பிஜேபி வந்து எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் லட்டு வாய்க்கும். அவங்களுக்கு நீங்க லட்டுவே எடுத்து கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து அள்ளிட்டாங்க, திருப்பதி லட்டு ஆக்கிட்டாங்க, புனிதமாக்கிட்டாங்க. அவரை போய் நீங்க குடும்பம்ல கூட்டியில்லைன்னு சொல்லி சொன்னா, அவர் ஊரா போய் நீங்க குடும்பம் கூட்டி வச்சிருக்க வாரிசு அரசியல் தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க குடும்பம் லாலு பிரசாத்துக்கு பெரிய குடும்பம், ஓகே, பெரிய குடும்பத்தோட பலன் என்ன? எல்லாரும் மேலேயும் கேஸ், அவர் மேல கேஸ், அவர் மனைவி மேல கேஸ், மூத்த மகன் மேல கேஸ், இளைய மகன் மேல கேஸ், மகள் மேல கேஸ். அப்ப நான் எங்க குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம், உனக்கு குடும்பத்துக்கு 5 பேர் மேலேயும் கேஸ் இருக்கு. 5 பேர் அவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் கேஸ்னா வெறும் கேஸ் இல்ல, கன்விக்டட். அவரும் அவருடைய மனைவியும் தண்டிக்கப்பட்டவர்கள். அப்புறம் நீதிமன்றம் சொல்லி தண்டிச்சிருக்கு. அதுவும் பிஜேபி தானா? காங்கிரஸ் பீரியட்ல நடந்தது, வேறு மாநிலத்தில் நடந்தது. அங்க நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு. பெயில்ல வந்து உட்கார்ந்துட்டு குடும்பம்ல குட்டியிலன்னு பேசிட்டு இருக்கிறார். பெயில்ல உட்கார்ந்துக்கிட்டு பரோல்ல வந்துட்டு என்ன கணக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப இவங்க சொல்றதுக்கு இன்னும் நியாயமா போச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதுக்கு வந்தார்? வீட்டை விட்டு ஓடி வந்தாரா? பரீட்சைக்கு பயந்துட்டு வந்தாரா? எதுக்கு ஓடி வந்தாரு? அவர் கிளம்பி வந்தது ஆர்எஸ்எஸ்க்காக, சங்கத்துக்காக, நாட்டுக்காக. அவங்களுக்கு சொல்லி வளர்க்குறாங்க, அவர் நாடு பூரா பிரச்சாரம் பண்றாரு. அவர் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க மத்தெல்லாம் விட்டுருங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் குடும்பம், நீங்க குடும்பம் உங்களுக்கு பொண்டாட்டி மட்டும் தான் குடும்பமா? அண்ணன் தம்பிலாம் குடும்பம் கிடையாதா? அம்மா அப்பாலாம் குடும்பம் கிடையாதா? அவருக்கு அம்மா இல்லையா? அவருக்கு அண்ணன் தம்பி இல்லையா? முந்தானே தானே அவங்க அம்மா இருக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க அம்மா இருந்தாங்களா இல்லையா? அந்த அம்மாவையும் அந்த 4 அண்ணன் தம்பியும் அவருடைய வீட்டில் வச்சிருக்கலாமா இல்லையா? நீங்க எப்படி தப்பு சொல்லுவீங்க? கூட பிறந்த அண்ணன் தம்பியும் எங்க அம்மாவை நான் வீட்டில் வச்சு தப்பு சொல்லுவீங்களா? ஏன் வைக்கல? இப்படிப்பட்ட ஒரு ஆள் பார்க்க முடியும். அப்துல் கலாம் வீட்டில் ஒருத்தர் கூட சேர்க்கல. அவருடைய கூட பிறந்த அண்ணன் மரக்காய இருந்தாரா இல்லையா? அவருடைய அண்ணன் தம்பி குடும்பங்களா இருந்துச்சா இல்லையா? அவங்க கூட்டு போய் காட்டு திருப்பி அனுப்பி விடுறாரு. அப்துல் கலாம் வாப்பா இதுதான் ஜனாதிபதி மாளிகைன்னு கூட கூட்டு போயிட்டு மரக்காயரை திருப்பி அனுப்புறாரு. கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு டெல்லிக்கு வாங்க, நான் தனியாக தான் இருக்கிறேன், அங்கே ஓய்வு எடுக்குன்னு சொல்லி கூட்டவர் அவருடைய அம்மாவை கூப்பிடல, அவருடைய அண்ணன் தம்பியை கூப்பிடல. அப்படி ஒரு ஜனாதிபதியும் இப்படி ஒரு பிரதமர் நீங்க பார்த்துருக்கீங்களா? அதை அப்ரிஷியேட் பண்ற மேட்டர் இல்லையா? அவருடைய குடும்பத்தை வச்சிருந்தா நம்ம திட்டிருப்போமா? யாரும் விமர்சனம் பண்ணிருக்க முடியுமா? லாலு பிரசாத் பிரதமராக வந்தா அவர் குடும்பத்தை பூரா வச்சிருக்க மாட்டாரா உள்ள? அப்புறம் அப்ப குடும்பத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து குடும்பம் லட்டு மாதிரி மோடி குடும்பம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100 பேருக்கு மனசு இறங்காதா? சே, அந்த ஆளை பார்த்து இப்படி சொல்றாங்க. உண்மையிலேயே சார் நீங்க பாத்துக்கங்க, நம்ம ஊர்ல வந்து சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் ஜாஸ்தி. அப்போ வந்து ஒருத்தர் வந்து உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் இல்லை அப்படின்னு ஒரு குறை இருக்கு, படிப்பு இல்லை, கவனக்குறைவு இல்லை, பணம் இல்லை, எது குறை, அது இல்லைன்னா பேசாம இருப்பாங்க. ஆளு ஒரு பிச்சைக்கார பையன், கையில காசு இருக்காட அவன்ட்ட அப்படின்னீங்கன்னா ஊர் மக்களோட சிம்பத்தில் வச்சு அந்த பையனை போய் அவமாட்டி ஏழை பால பையன் அம்மாட்ட ஓரமா சுத்திட்டு இருக்கான், அவனை போய் வித்துட்டாங்க அப்படின்னு. அப்ப இன்னொரு 100 ஓட்டு கூடுறதா வழி பண்ணிட்டீங்க. இவங்க எதை சொன்னாங்க? இவங்களுக்கு வந்து டெஸ்பரேட். நீங்க நரேந்திர மோடி மேல என்ன சார் சொல்லணும்? காசு அடிச்சுட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்படிலாம் கேட்கணும். சொல்ல முடிஞ்சது அவங்களால 10 வருஷத்துல? ஆனா இது நம்ம ஊருக்கு ஓகே, குஜராத் அல்லது பீகாருக்கு இந்த மாதிரியானதுக்கு லல்லு பேசுன அந்த ஊருக்கு அது இன்னும் பயங்கரமா போகும். நம்ம ஊரோட பயங்கர மோஸ்ட் எமோஷனல் பீப்புள் அவங்க, மொத்தமா குத்திடுவாங்க. ஏன்னா கூடவே இந்துவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா சார், பிஜேபி வந்து நீங்க நல்லதோ போலதோ இந்துத்துவ அட்டாக் கூட இருக்கு, அதை நீங்க மறுக்கவே முடியாது. அப்ப அவங்கள போய் இந்து இல்லைன்னா தேவேந்திரனை போய் நியூட்ரல் ஜேர்னலிசம் சொன்ன மாதிரி யாராதா? நியூட்ரல்னே ஒண்ணு கிடையாது, அது நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. நீங்க தான் எந்த பக்கம் ஞாபகப்படுத்திட்டு, நியாயத்தின் பக்கம் இல்ல, நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கன்னு சொல்லணும்ல. நியாயத்தின். ஸோ அப்போ அது பயங்கர இம்பாக்ட் கொடுக்கும். அவங்களுக்கு தேவையில்லான சொந்த காசுல சூன்யம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கட்சியில் அவங்க கூட்டணியில் வந்து எல்லாரும் இதே வேலையை பண்றாங்க. அவங்க அதான் அந்த டெஸ்பரேட், வேற ஒண்ணுமே இல்லை. எப்படி பிஜேபி பிரசாந்த் கிஷோர் அருமையா கேட்கிறார் சார், பிஜேபி தோக்கடிப்போம் வாங்க, நரேந்திர மோடி தோக்கடிப்போம் வாங்கன்னு சொல்றீங்க, ஏன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. அவர் விரும்புறாரு பிஜேபி தோக்கணும்னு, அவர் சொல்றாரு பிஜேபி தோக்கடிக்க முடியும்னு, காரணமே இல்லைங்கிறாரு. இவங்களுக்கு விளங்கவே மாட்டுது. சும்மாவா நான் சொன்னேன் சார், இப்போ வாங்க தேவேந்திரனை போய் அடிப்போம்னு சொல்லி தம்பியை கூட்டா வந்துருவாரா? எதுக்குங்கன்னு கேட்க மாட்டாரா? என்ன இல்லைங்க உங்களை பற்றி கெட்ட வார்த்தை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும். உங்களுக்கு புரியுங்களா? ஒன்றுமா வா என்ன எனக்கு பிடிக்கல தேவேந்திரன், வா நீ அடி, அப்படி வருவாங்களா வேணாது? அப்போ மோடியை தோக்கடிப்போம், சரி ஓகே, ஒய் நாடு பொருளாதாரத்தில் வளரலையா? அரசியலமைப்புக்கே ஆபத்துன்றாங்க இந்தியா. சூப்பரா கேட்டீங்க. வாங்க என்ன ஆபத்து சொல்லுங்க, என்ன ஆபத்து சொல்லுங்க. அரசமைப்பு ஆபத்து எப்போ ஏற்பட்டுச்சு? இந்தியாவில் முதல் முறையாக எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு அரசமைப்பை கேலிக்குள்ளாக்குனது யார்? அவர்களால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூட கூட்டணி வச்சது யார்? எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்டோன்னு சொன்னீங்களா இல்லையா? எங்களை சிறையில் அடிச்சாங்க, எங்களை எட்டி உதைச்சாங்க, எங்களை ஆட்சி கலைச்சாங்க சொன்னீங்களா இல்லையா? எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே கூட்டணி வச்சீங்களா இல்லையா? 50 வருஷத்துக்கு முன்னாடி சார். சார் நான் வரலாறு தானே சார். எஸ் கரெக்ட் சார். நீங்க தானே சார் வரலாறு பேசுறீங்க. நான் வந்து பேசுறேன், அரசமைப்பை கேலிக்குள்ளாக்குறாங்க நான் சொன்னேனா? நீங்க சொன்னீங்க, நான் பதில் சொன்னேன். அடுத்து வருங்க 100 முறை திருத்தப்பட்டிருக்கு இந்த அரசமைப்பு, 100 முறை. அதுல 80 முறை திருத்தினது யாருன்னு சொல்லுங்க. 100 முறை. அப்புறம் என்ன உங்களுக்கு வாங்க 100 முறை மாநில அரசு கலைக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் 3 முறை கலைக்கப்பட்டிருக்கு. அத்தனை முறை கலைச்சது யாரு?
ஒரு ஆட்சி கலைப்பு தானங்க ஜனநாயகத்தை கேள்விக்குத்தாக்குறது. நீங்க சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டு அரசை கலைச்சாங்கன்னு நீங்க நியாயம் சொல்லுவீங்களா, அநியாயம் சொல்லுவீங்களா? சார், எந்த நான் அநியாயம் சொல்லுவேன். உங்களுக்கு தயக்கம் இருக்குது, உங்களுக்கு தயக்கம் இருக்குது, உங்களுக்கு 10 நிமிஷம் தேவைப்படுது. நான் 10 செகண்ட் இல்லாம சொல்லுவேன். நான் தமிழ்நாடு அரசு கலைக்கப்பட்டால் அநீதி நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஆமா. அப்ப 100 முறைக்கு மேல கலைச்சது யாரு? அப்ப இவ்வளவு அநீதி செஞ்சது யாரு? நீங்க சொல்லுங்க. குஜராத் கலவரம் நடந்து அவ்வளவு சொல்றோம். சீக்கிய கலவரம் நடந்தபோது பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி சொன்னது என்ன தெரியுமா? ஆலமரம். இது நியாயப்படுத்துறது இல்லையா? நீங்க ஜனநாயகம் பத்தி பேசுறீங்களா? செக்குலரும் சோசியல்ங்கிறது எப்ப சேர்த்தீங்க? பிரியாம்பிள்ல எமர்ஜென்சியில சேர்த்தீங்க. கல்வி மாநில பட்டியல் இருந்தது, அதை பொதுப்பட்டியலுக்கு மாத்தினது எப்ப? எமர்ஜென்சியில. அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சார். டிஎம்கே மத்திய அரசுல 25 வருஷம் ஆட்சியில் பங்கு வச்சிருக்கு. மாநில பட்டியல் இருந்த கல்வி, இந்த நீட்டு கிட்ட எந்த பஞ்சாயத்து வந்திருக்காதுல, மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி பொதுப்பட்டியலில் எமர்ஜென்சியில் மாத்துறீங்க. 25 வருஷம் அதுக்கப்புறம் நீங்க ஆட்சியில் இருந்திருக்கீங்க. நீங்க எப்ப திரும்பி மாநில பட்டியல் மாத்து, மெஜாரிட்டி இருக்குவா கொண்டா சொல்லிருக்கலாம்ல. இப்ப செய்வோம்ன்றாங்க. ஏங்க, அதாவது நான் சொன்ன உங்கள்ட்ட சாவியும் கொத்து சாவி கொடுத்தப்போ செய்யாதவங்க, நீ நிர்வாகம் சரியில்லைன்னு என்கிட்ட கொடுத்தப்பறம் எனக்கு திரும்ப ஒருக்க கொடுத்து நீங்க கொடுத்தப்போ பார்த்தாங்களா என்ன நடந்துச்சுன்னு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பே வருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அரசமைப்பு கேள்விப்படாங்கன்னா எவ்வளவு விஷயம், அத்தனையிலும் பங்கு வைத்தவர்கள் நீங்கள், அத்தனையிலும் பங்கு வைத்தவர்கள் நீங்கள். எஸ் சார், இவ்வளவு நாள் நடந்துச்சு. இப்பயும் அது இன்னும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இப்ப நடக்குது. கருத்துரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு என்ன? தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டா உள்ள போறான். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? நாமக்கல்ல, திருச்சியில, நாகர்கோயிலன்னு ஊரா ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், ஒரு ட்விட்டர். அவன் என்ன பெரிய கொலகாரனா? அவன் ஆபாசமா பேசுறான். நான் மறுக்கல, ஆக்கூடா பேசுறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூர்ல ஒரு லேடி கைதானாங்க. என்னங்க லேடி எல்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சாங்க? நான் கேட்டேன். இல்ல சார், ரொம்ப மோசமாலாம் போட்டிருக்காங்க சார். அவங்க அனுப்புனாங்க. என்னப்பா அப்படி அவ்வளவு மோசமா போட்டிருக்காங்க? நான் மறுக்கல. ஆனா பிடிச்சி ஜெயில வைக்கிறதுக்குன்னு இருக்கு, ஜெயில வைக்கிறதுக்குன்னு இருக்கு. அப்ப நான் கொலகாரன், கொள்ளக்காரன், பாலியல் வன்முறை சொல்லுவேன், 7 வருஷத்துக்கு மேல காக்னிசபிள் அஃபென்ஸ் பண்ணவன், 10 வருஷம் மேல தண்டனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவன், போதைப் பொருள் கடத்துறவன், தேச விரோதி, இவனை பிடிச்சி உள்ள வைங்க. ஒரு ட்வீட் போட்டவனுக்கு அப்புறம் கருத்துரிமை பத்தி பேசுறீங்க? எஸ் சார், புரியுது. ஆனால் நாடு முழுக்க இது நடக்குது. எவ்வளவு பேர் சிறைகளில் இன்னும் வருஷக்கணக்கில் வாடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் கூட இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட ஒன்று வந்துருந்துச்சு. தேர்தல் பத்திரம் தொடர்பாக இது அரசியலமைப்புக்கு விரோதமானது, வெளிப்படைத்தன்மைக்கு. தேர்தல் பத்திரம் பற்றி நான் சொல்கிறேன், நீ ஒன்றா பேச நான் பேசுவோம். தேர்தல் பத்திரம் பற்றி சொல்லுங்கள். தேர்தல் பத்திரத்துக்கு முன்னாடி கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்குற விதம் என்னவா இருந்துச்சு? கருப்பா வெள்ளையா, யார் கொடுத்தா, எந்த டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு, எங்க ஆடிட் இருந்துச்சு, யார் சொல்லியிருக்கா? இது வரைக்கும் எனக்கு அம்பானி இவ்வளவு கொடுத்தாரு, எனக்கு அதானி இவ்வளவு கொடுத்தாருன்னு இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லியிருக்கா? இப்பயும் கூட ரகசியமா. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் உங்களுக்கு. அது நான் தேர்தல் பத்திரத்துக்கு வரவே இல்லை. இது முன்னாடி சொல்லுங்க. அப்ப பிளாக் மணியும் கணக்கு வழக்கற்ற தன்மையும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப இந்த தேர்தல் பத்திரங்கிறது என்னது? நான் வரேன் சொல்றேன், புரிஞ்சு. பிளாக் மணி எப்படி ஒழிச்சது? இப்பயும் கூட கொடுக்கலாம்ல. இல்ல, உங்களுக்கு ரகசியமா நான் யாருக்கு புரியல, உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியல. அதான் சொல்ல விடுங்க, நீங்க உங்களுக்கு புரியல. அது ஒத்துக்கு போல. இதற்கு முன்னாடி கருப்பா வெள்ளையான்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, எவ்வளவு தெரியாது, நோ ஆடிட். எந்த கட்சியாவது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்ப அந்த அக்கௌண்ட் பூரா SBI இருக்கு. ஏன்னா முதல்ல இந்த தேர்தல் பத்திரம் எப்படி செயல்படுதுன்னு பாத்துங்க. நான் திமுகவுக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்க விரும்புறேன், அதிமுகவுக்கு 50 கோடி ரூபாய் கொடுக்க விரும்புறேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கும். நான் 150 கோடி ரூபாயை 2 வாட்டி கேஷா கொடுக்க மாட்டேன். 150 கோடி ரூபாயை நான் SBIல கட்டணும். I have to deposit 150 crores in SBI and will buy the election bond for 150 crores. 150 கோடி நான் வாங்கிடுவேன். வாங்கிட்டு அந்த பாண்ட்ல 100 கோடி இவருக்கும், அந்த பாண்ட்ல 50 கோடி இவருக்கு கொடுப்பேன். அப்ப யார்கிட்ட இருந்து வாங்கினதுன்னு அந்த கட்சிகளுக்கு தெரியாம இருக்குமே தவிர SBIக்கு தெரியும், கொடுத்த எனக்கு தெரியும். என்ன, என் அக்கௌண்ட்ல இருந்து ஆடிட்டிங் போகும்போது 150 கோடி காணாம போகாது. ஏன்? இது அக்கௌண்ட் பேயி. இது நான் கொடுத்து மாப்பிள வச்சுக்கோங்கிற பிசினஸ் கிடையாது. நான் SBIல கட்டினேன். ஸோ எனக்கு தெரியும், ஏன் ஆடிட்டருக்கு நான் போட்டிருக்கேன், பப்ளிக் டொமைன்ல நிற்கும். ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு தெரியும் யார் வாங்கியிருக்கா அவ்வளோ பாண்டு அப்படின்னு. அவங்க பாண்டு காசை உள்ள வாங்கிட்டு பாண்டு பேப்பர் கொடுக்குறாங்க. அப்ப யார் எவ்வளவு வேணும் அவங்களுக்கு தெரியும். யாருக்கு கொடுத்தான்னு மட்டும்தான் தெரியாது. சரிங்களா? முடிச்சிடுறேன். மூணாவது பாயிண்ட் வந்துடுறேன். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, யாருக்கு எவ்வளவு வந்திருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்பதானே நீங்க சொன்னீங்க பிஜேபி 6000 கோடி வாங்கிருச்சு, 6000 கோடி எப்படி சொன்னீங்க? அப்ப சோ யார் வாங்கினான்னு தெரியும், யார் கொடுத்தான்னு தெரியும், எந்த கட்சி வந்து தெரியும். மூணுக்குமான லிங்கை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒயிட் மணிக்காக முன்னாடி பிளாக் மணி மட்டும் இருந்த இடத்துல இப்ப ஒயிட் மணி லீகலா யாருக்கும் தெரியாம கொடுக்கறதுக்கான வழி வந்துருச்சு. தெரிஞ்சு கொடுக்கறதுக்கான திரும்ப தெரியாம. நான் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்கு இருக்கு, ஏன் ஆடிட்டர் கணக்கு. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியலையே. அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு 6000 கோடி வந்துருச்சுல சார். அது ஏடிஆர் ரிப்போர்ட்ல வந்துருச்சுல சார். அது எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்ல இருக்கு சார். யார் கொடுத்தாங்க? இப்ப பிளாக் மணி யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. யார் கொடுத்தாங்கங்கிறது இந்த SBI இருக்கு.
இருக்கு. அவங்க வந்து ஒரு 130 நாள் டைம் கேட்குறாங்க. அழகா கேட்பாங்க. உங்களுக்கு வந்து 2013 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. எஸ்டிஎஃப்எம் நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வரதுக்கு சிறப்பு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்க முடியாதுன்னு நீங்க வந்து அபிடேவிட் தாக்கல் பண்ணீங்க. சரிங்க சார், நான் தப்பு சொல்றேன். பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இது easy இல்ல சார். ஒரு நிமிஷம் கேளுங்க சார். இவங்க தே ஆர் பையிங் டைம். ஏன்னா எலெக்ஷன் பாண்ட் வந்து நேரா அதானி போய் வாங்கிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் வாங்கிட்டு போனது இல்ல. மதுரையில ஒருத்தன், விழுப்புரத்துல ஒருத்தன், விருதுநகர்ல ஒருத்தன், பெரும்பாலும் டெல்லி SBI வாங்கிருக்காங்க. அக்யூமுலேட் பண்ணி வச்சு வாங்கியிருப்பாங்க. இந்தியா முழுக்க அதுக்கான பிரான்ச்சஸ் இருக்குது. ஆர்பிஐயோட ஏஜென்சியா எஸ்பிஐ செயல்படுது. அப்ப எல்லா இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க. அக்யூமுலேட் பண்ணி கிராஸ் செக் பண்ணி, ஏன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டா நான் திருப்பி வாபஸ் வாங்க முடியாது. நான் கொடுக்க போறது வந்து வாடிக்கையாளர் இருக்குல்ல, நண்பர்களே நம்ம 1000 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டோம்னு சொல்லிருக்கல, சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸோட கான்சிக்வன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிட்டு கொடுக்குறேன்றாங்க. அவன் கொடுக்கலன்னு சொல்ல, எஸ்டிஎஃப் அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்ட போது முடியாது என்று மறுத்தவர்கள் இன்னைக்கு நீங்க நியாயம் பத்தி பேசுறீங்க, பிளாக் மணி பத்தி பேசுறீங்க. பிளாக் மணியை கொண்டு வரதுக்கு ஒண்ணுமே சொல்ல சார், கொண்டு வான்னு சொல்லல, கொண்டு வரதுக்கு ஒரு சிறப்பு டாஸ்க் ஃபோர்ஸ் போடுப்பாங்க. முடியாதுன்னாங்க. பிஜேபி கவர்மெண்ட் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்தோடனே செஞ்ச முதல் வேலை டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டது. முதல் வேலை. நீங்க பேசுறீங்க கருப்பு பணம் பத்தி. இல்ல சார், அதான் கருப்பு பணம் இப்ப எப்படியும் இந்த இதுக்குள்ள வரல, தேர்தல் பத்திரத்துக்குள்ள. அது ஒயிட் மணியை ஆனா அதே நேரம் வெளிப்படைத்தன்மையா கொடுக்கறது கொஞ்சம் சங்கடப்படுறவங்க மறைமுகமா கொடுத்ததுக்கு யூஸ்ஃபுல்லாச்சு. இல்லங்க, ஏங்க நீங்க குழந்தை பிள்ளை மாதிரியே பேசுறீங்க. இவ்வளவு நல்லா வராங்க நீங்க சார். நான் ஒரு கம்பெனி சார், எனக்கு திமுக கொடுக்கணும், இல்லை பிஜேபி கொடுக்கணும், இல்லை காங்கிரஸ் கொடுக்கணும்னு ஏதோ ஒன்று கொடுக்கலாம். ஆனால் நான் கொடுக்குறதும் நான் கொடுக்குற அளவும் இன்னொரு கட்சிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இல்லை மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கும் போது நான் ரகசியமாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக தானே இது இருந்துச்சு. அதே மாதிரி கட்சியும் 100 கோடி ரூபாய் நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல சார், திமுகக்கு 100 கோடி, அதிமுகக்கு 50 கோடி. நான் இவ்வளவு தெளிவாக சொன்னேன். 150 கோடிக்கு நான் பாண்டு எஸ்பிஐல தான் வாங்கி ஆகணும். ஸோ நான் எவ்வளவு வாங்கினேன்னு எனக்கு தெரியும், நான் யார் வாங்கினான்னு எஸ்பிஐக்கு தெரியும். ஆச்சா, 100 கோடி இங்கே கொடுத்துரு மக்களுக்கு தான் வந்துருச்சு சார். அதான் சொன்னேன் சார். இதுதான் தப்பு, மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்கு தெரியும் சார். நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க சார், கூச்சம் இல்லாம. மொத்த தொகையில பாயிரம் அவங்களுக்கே போயிருச்சு. 12,000 கோடி தான் மொத்தம் வந்துருச்சு. 6,000 கோடி அவங்களுக்கே போயிருச்சு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? புலனாய்வு பண்ணீங்களா சார்? 6,000 கோடி யார் கொடுத்தாங்கன்னு தெரியல சார், பப்ளிக் டொமைன்ல. அதுதானே சார் இங்க சிக்கலே. யார் கொடுத்தாங்க உங்களுக்கு தேவையில்லைங்க. அது தேவையான நீங்க ஆர்டிஐ போட்டு வாங்கிக்கங்க. அது தேவையான நீங்க வந்து எஸ்பிஐல கேட்டுங்க. அதான் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தான் அப்புறம் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கொடுக்க மாட்டோம் சொல்லுங்க. டயங்க நல்ல வார்த்தையில சரியா போடுங்க. இல்ல சார், ஃபர்ஸ்ட் சொல்றேன், தீர்ப்புக்கு முன்னாடி சொல்றேன், ஆர்டிஐல இதெல்லாம் கொடுக்க முடியாது. கட்சிகளுக்கு எக்ஸம்ஷன் போட்டு விட்டீங்க. நீங்க தானே போட்டீங்க. நீங்க திருப்பி கொண்டு வாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு 150 ஆர்டிஐ கொண்டு வந்த நாள்ல இருந்து அமெண்ட்மெண்டா பண்ணி 2014 2005 கொண்டு வரப்படுது ஆர்டிஐ சட்டம். 2014க்குள்ள எவ்வளவு அமெண்ட்மெண்ட் நீங்க போய் பாருங்க தயவு செய்து. நீங்க நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டோட. நீங்க போய் கேளுங்க. அமெண்ட்மெண்ட் மேல அது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, எக்ஸம்ஷன் கேட்கவே முடியாதுன்னு ஆர்டிஐல. ஸோ இப்போ இதனால தான் நம்ம பிஜேபி வந்து அகற்றணும், மோடி அகற்றணும் அப்படின்னு இந்தியா கூட்டணியில் நடக்க போகிறதே இல்லை. கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் நடக்க போகிறது இல்லை. அந்த டெஸ்பரேஷனில் தான் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க சார். இன்னொன்று சார், இப்போ பல்லடம் கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையெல்லாம் அவங்க புகழ்ந்து பேசும்போது, பிரதமர் பேசும் பொழுது அவருக்கு இன்னும் ஏடிஎம்கே கூட்டணி மேலே கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு அவர் எதிர்பார்க்குறார், அந்த ஆசை தெரியுதுன்னு நம்ம பேசியிருந்தோம். அப்போ இப்போ சென்னை கூட்டம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஏடிஎம்கே வரலாம் அல்லது வந்தால் நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் தான் டெல்லி தலைமைக்கு இன்னமும் இருக்கா? இனிமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து நாம பேசிட்டு இருந்ததுல நான் பாரத பிரதமருக்கு இருந்தது சொல்லல, பாஜகவுக்கு சொல்றேன். டெல்லி தலைமை இட் வாஸ் நாட் ஹிஸ் பர்சனல் விஷ். பார்ட்டியோடைய ஹை கமாண்ட்ல ஒரு ஆசை நம்ம வந்து இருந்தா சேர்ந்து போனா, நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கேவே அலையன்ஸ் மூலமா தான் நின்றுட்டு இருக்கு. அப்ப நம்ம அலையன்ஸ் போட்டா அவங்களை சேலஞ்ச் பண்ணிடலாம். அதிருப்தி கடுமையா இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்ப என்ன சேலஞ்ச் பண்ணலாம்? 10-15 சீட்டா நம்ம அடிச்சிடலாம். 10-15 சீட் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா அந்த நார்த் சவுத்துங்கிற பாலிடிக்ஸையும் காலி பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, தெலுங்கானாவில் வந்துட்டாங்க, எல்லா ஸ்டேட்ல வந்துட்டாங்க, நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. பட் அதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சதில்லை. நாம பேசிட்டு தருணத்தில் டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு பாஜக இருந்து பெரும் குழு கிளம்பி போயிருக்கு. அங்கே போயிட்டு அவங்க வேட்பாளர்கள் தொகுதியெல்லாம் இறுதி பண்ணுறக்கா போயிருக்காங்க. அப்போ இதுக்கு மேலும் அதிமுகக்கான கதவு இருக்கிறதா நான் நினைக்கல. அது முடிஞ்சு போச்சு. நான் எனக்கு முதல்லேருந்தே அந்த எண்ணம் தான். பட் அவங்களுக்கு ஆசை இருந்ததுங்கிற நான் பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதையும் சேர்த்தே தான் நான் பதிவு பண்ணுறேன். அது நான் சொல்ல உங்களுக்கு நான் பதிவு பண்ணது நல்லா என்னைக்கு எஸ்டிபியோட கூட்டத்தில் நேரடியாக அவர் போய் பங்கேற்று இன்றும் இல்லை என்றும் இல்லைன்னு சொன்னாரோ அன்னைக்கு அவர் அந்த கதவை மூடிட்டார். நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டா போதுமா அந்த பொண்ணு சம்மதிக்கணும், அதே தான் நான் சொல்றேன். அவங்க இது ஒருதலை காதலா தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அவங்க கதவை மூடிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ சீல்டு இது அது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாற்றமே இல்லை. அப்போ இது பலமுனை போட்டி தான். 3.5 முனை போட்டி. 3.5 அண்ணன் சீமான் அவர் ஒரு அணி இல்லைல்ல, அவர் தனி தானே. ஓகே சார், நன்றி. ஒரு அணியா இருக்காங்கல்ல. ஓகே சார், நன்றி சார். உங்களுடைய நினைவு நீங்கள் பார்த்து நன்றி. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை.